ஓம் சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். பாபாவினுடைய குருவாரம், பாபாவின் பரிபூர்ண ஆசீர்வாதம் அவருடைய பக்தர்களாகிய நம்மை எப்போதும் உடனிருந்து காக்கும் என்பதில் சிறிதளவும் ஐயம் வேண்டாம். நாம் பாபாவை பிடிச்சிட்ருக்குறோம் அப்படின்னு நினச்சா அது அஜ்ஞானம். நாம் பாபாவை மனதார வணங்கினா போதுங்க. பாபாவினுடைய அருள் பார்வை நம்ம மேலே படும். அதோட அவர் நம்மளுடைய கரத்தை இறுக பற்றி கொள்வார். இந்த ஒரு பந்தம் இருந்தால் மட்டும்தான் பாபா எப்பவும் நம்ம கூட நீடிச்சு நிலச்சி இருப்பார். இந்த ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் போதுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி நாம் வாழ்க்கையில் எதிர்த்து போராட முடியும். வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு போர்க்களம் போன்றது தான். அதில் நாம் துணிஞ்சு செயல்பட்டால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற முடியும். அப்படி இல்லைன்னா மண்ணோட மண்ணாக அமுங்கி போக வேண்டியது தான். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நாம் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை நம்மக்கிட்ட இருக்கணும். நம்மளுடைய செயல் எதுவாக வேணால் இருக்கலாம். அது தொழிலாக இருக்கலாம், நாம் அன்றாடம் நடத்தக்கூடிய வாழ்க்கை விவகாரங்கள் இருக்கலாம். ஒரு பிரச்சனையை நாம் எந்த மாதிரியாக அதை நாம் எதிர்நோக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கையில் தான் இருக்குது. நாம் அதை எந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் பார்க்குறோம், அதை வச்சு தான் நாம் அதில் ஜெயிக்கிறோமா இல்லை தோக்குறோமாங்கிறது இருக்குது. இதில் பிரதானமாக நாம் எடுத்துக்க வேண்டியது, எந்த விஷயத்தை செஞ்சாலும் சரி அதுக்கு காரணம் நாம் அப்படிங்கிற அகங்காரம் அங்கே வந்துடாமல் பார்த்துக்கணும். எதாக இருந்தாலும் என் சாய் பார்த்துக்குவார், நான் இதை செய்கிறேன், இந்த செயல் என்னுடையதல்ல, இது என் சாயுடையதுன்னு சொல்லி நீங்கள் பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே தோல்வி அடையாது. ஒருவேளை அதையும் தாண்டி தோல்வி வந்தால் அந்த தோல்வியிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிக்கான முதல் படிக்கட்டாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் நேர்மறையாக அணுகும்போது பாபாவின் அருள் அதோடு சேரும்போது நமக்கு அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக கம்மியாகிக்கிட்டே வரதை நம்மளால் பார்க்க முடியும். எப்படி அது குறையும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நாம் நீ என்ன ஒரு பெரிய பிரச்சனையா, நான் பார்க்காத பிரச்சனையா, எனக்கு வராத சோதனையா, எல்லாத்துலேருந்தும் என் சாய் என்னை காப்பாற்றிருக்காரு, இதிலிருந்தும் காப்பாற்றுவார்னு சொல்லி நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை நம்மளை முதல் அடியில் எடுத்து வைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நமக்குள்ளே வந்த அந்த நம்பிக்கை அடுத்த படிக்கட்டில் நம்மளை பயணிக்க செய்யும். இது தாங்க வாழ்க்கை. எந்த ஒரு இடத்துலையுமே சோர்ந்து போய் அமிழ்ந்து போய் உட்காந்துடாதீங்க. அப்படி உட்காரும்போது தான் அந்த பிரச்சனை உங்களை ஆட்கொள்ளும். அந்த நேரத்தில் தான் தோல்வியானது உங்களை சூழ்ந்து கொள்ளும். தோல்விக்கு நீங்கள் தோல்வியை கொடுங்கள். உங்களுக்கு பாபா வெற்றியை நிச்சயம் பரிசாக அளிப்பார். பாபாவினுடைய கதைகளை படித்தாலே உங்களுக்கு நிறைய இடங்களில் புரிய வரும். எப்பேற்பட்ட சங்கடத்தில் இருக்கிறவங்களையும் பாபா மீட்டு கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த மாதிரியான கதைகள்லாம் நிறைய சாய் சச்சரிதத்தில் நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அந்த பிரச்சனைகளில் இருந்து பாபா எப்படி அவங்கள வெளியில் கொண்டு வந்தார்னு சொல்லி இருக்கு இல்லைங்களா, அதை நாம் நம்மளுடைய வாழ்க்கை பாடமாக எடுத்துக்கணும். பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு எப்பவுமே துணையாக இருக்காரு. இதை சாய் சச்சரிதத்தில் வரக்கூடிய ஒரு கதையின் மூலமாக தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஒரு மனிதன் தனக்கு தீர்க்கவே முடியாதுங்கிற ஒரு வேதனை நோயில் இருப்பார். அப்போ அவருக்கு அந்த நோயாகப்பட்டது மிகுந்த வலியையும் வேதனையும் கொடுக்கும். அப்போ அவர் கூட இருந்த மற்றொரு பாபா பக்தர்கிட்ட சொல்லுவார், இதை மாதிரி எனக்கு இந்த வலியும் வேதனையும் என்னால் தாங்க முடியல, நீங்கள் பாபா கிட்ட சொல்லி என்ன இதிலிருந்து மீட்டு கொண்டு வாங்க, இல்லைன்னா அடுத்த ஜென்மமோ 10 ஜென்மம் எடுத்து கூட நான் இதை எல்லாத்தையும் கழிச்சுக்கிறேன், எனக்கு முக்தியை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாரு. அப்போது அதை கேட்டுக்கிட்டு இருந்த பாபா, ஏன் இவன் இப்படி புலம்புறான், நம்மளுடைய கர்ம வினையோடைய பயனை நாம் அனுபவிச்சு தான் தீக்கணும், அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, எதுவுமே நாம் தப்பிச்சு போக போக நம்மளை சூழும், தைரியமாக எதிர்கொண்டா நாம் அந்த பிரச்சனையை கழிச்சு
வச்சு தீர்க்கலாம். அவனை கவலைப்படாமல் இருக்க சொல்லு. இந்த வலியும் வேதனையும் நோயும் அவனுடைய முன்வினை பயன். இது எல்லாத்தையும் 10 ஜென்மம் ஏன் எடுத்து கழிக்கணும், 10 நாளில் நான் சரி பண்ணுறேன்னு சொல்லி அவருடைய வலியையும் வேதனையையும் நோயையும் குணப்படுத்துவார். இந்த இடத்துல அவர் நாம கையில் எதிர்பார்க்கறது என்னன்னா, நாம் அவர் மேலே முழு நம்பிக்கை வச்சு இது வலியாகவும் வேதனையாகவும் இருந்தாலும் என் தாய் அருளோடு இதை நான் கடந்து வருவேன் அப்படிங்கிற ஒரு மன வைராக்கியத்தை நமக்குள்ள ஏற்படுத்தி கொண்டால் போதும். பாபாவின் கருணை மிகுந்த பார்வையே நம்முடைய தீர்க்க முடியாத வியாதிகளை தீர்த்து வைக்கும், மனப்போராட்டங்களில் இருந்து நம்மை விடுவிக்கும். சாயியின் அருள் எப்போதும் நமக்கு சங்கடங்களை போக்கி சகல சௌபாகியத்தையும் அருளும். நம்பிக்கையோட சாய்பாபாவை வணங்குவோம். அவருடைய அருள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து நமக்கு சகல சௌபாகியங்களையும் அருளும். ஓம் சாய்ராம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாபாவை மனசால நம்பி ஒரு நொடி சாயின்னு சொல்லி அவரை வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு ஓம் சாய்ராம்னு ஒரு பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் பாபாவை எப்பவும் நம்பிக்கையோட தினமும் ஒரு 2 நிமிஷம் வணங்குங்க. சாய் நாமத்தை குறைஞ்சது 21 முறை நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்து கொண்டே இருக்க உங்களுடைய வாழ்க்கையில் சங்கடங்கள் அனைத்தும் சந்தோஷமாக மாறும். இது போன்ற அற்புதமான பதிவுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. இணைந்திருங்கள். சாய் சாத்விக் லைஃப் ஸ்டைல். ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.